ஹாய்ங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் நேஹா பாப்பாவுக்கு நல்லாவே கோல்டு இருந்துச்சு. அதனால இயர் இன்ஃபெக்ஷனுமே வந்துருச்சுங்க. ஆமாங்க, கோல்டுனால தான் இயர் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. காமனாக பேபிஸ்க்கு கோல்டு இருக்கும்போது இயர் இன்ஃபெக்ஷனுமே வருங்க. ஸோ எப்போ கோல்டு இருந்தாலுமே அவங்களுக்கு காதில் ஏதாவது வலி இருக்கா, காதுலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா அப்படின்றத நீங்களும் வாட்ச் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு காது வலி எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம காதை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க அழுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே அவங்க காதுக்கு பின்னாடி சொரிஞ்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காதில் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது நீங்களே எதையும் வச்சு ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. இயர் டிஸ்சார்ஜ் நோட்டீஸ் பண்ண ஈவினிங்லேருந்து பாப்பாவுக்கு நல்லாவே ஃபீவர் இருந்துச்சுங்க. அவள் ஃபீடுமே எடுத்துக்கல, ஒரு மாதிரி கிராங்கியாக அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்கள. ஸோ நெக்ஸ்ட் டேவே டாக்டர் விசிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. வித்தின் 5 டேஸில் பாப்பா நல்லாவே ரெக்கவரி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக பேபிஸ்க்கு இயர் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது, மெடிசன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு எதுவுமே பண்ணக்கூடாது. டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷனோட தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஏன் கோல்டு வந்தால் இயர் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.